282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமிய சரி ஒன்னத்துக்கு உதவாதோட இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேக்குறீங்க. சரி அது இலங்கைக்கு தான் எதுக்கு? ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். கச்சத்தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்றுக் கொடுத்த நிலங்கள் எங்க? பல லட்ச ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்றுக் கொடுத்தாருங்கிறாங்க. அந்த இடம் இந்த இடம் எங்க இருக்கு? அதனால இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது, எங்களை போல பிள்ளைகள் அந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மக்கள் கிட்ட பேராதரவை தருது. அதனால இந்த பயலுக வளர்ந்துலேருந்து வந்துருவாங்களோங்கிறதுல திடீர்னு கச்சத்தீவு மேல ஒரு காதல். அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா நேத்தார எடுத்துட்டு போன மாதிரியும் இதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி அந்த ஒன்னத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்றதுக்கு இல்ல. சரி ஒன்னத்துக்கு உதவாத இடம் இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேக்குறீங்க. சரி அது இலங்கைக்கு தான் எதுக்கு? ஒண்ணுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை. அந்த ஒன்னத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு? நீங்க எல்லாம் கற்றவர்கள், அறிவார்ந்தவர்கள். கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவுல தண்ணி இல்லைன்னு சொல்றதை நீங்க எல்லாம் ஏற்கிறீங்களா? சொல்லுங்க. அவன் பாலைவனத்திலே பயிரிட்டு இருக்கியா? நீங்க கடலுக்கு தோண்டுதான் வரப்போகுது தண்ணி.